உங்க 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 ஈகோல கைய வச்சா நீ சும்மா விடுவீங்களா? நீங்க விட மாட்டீங்க. இருந்தாலும் கூட பெரும் கருணை கொண்டு, இறைவனின் அனுகிரகம் கொண்டு, வேறு வழி இல்லாம உங்களோட ஈகோல கையல்ல கத்திய விட்டு ஆட்டுன்னு ஆட்டலான் இருக்க கொஞ்ச நேரத்துக்கு. வேற ஆப்ஷனே கிடையாது. போதும், இத்தனை நாளா நீங்க பெரிய ஆளு, நான் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், நான் இதை சாதிச்சிட்டேன், அதை சாதிச்சிட்டேன் சொன்னது பூரா போதும். இதுக்கப்புறமாவது இந்த உண்மையை நாம் உணர்ந்து விட வேண்டும். தயார்? கிளியர்? போயிடலாமா? டீடைல்டா பார்க்கலாமா? ஈகோவை அழிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் ஆன்மீகம். நான் ஈகோவை அழிக்க மாட்டேங்க, எனக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை, நான் இப்படியே இருப்பேன் அப்படியும் இருப்பேன், எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, இருந்தாலும் என்னை வலிக்காம என்னை கொண்டு போய் கரை சேர்த்து விட்டுருங்களா? அதெல்லாம் முடியாது. ஏன் பல பேர்னால ஆன்மீகத்துல ஜெயிக்க முடியல அப்படின்னு காரணம் கேட்டீங்கன்னா, தெளிவாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தில் ஜெயிக்க முடியாததற்கு உண்டான மாபெரும் காரணம் என்னன்னா, சுகமா வாழ்ந்து பழகிட்டீங்க. அந்த சுகம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் சொல்றது புரியுதா? ரொம்ப சுகமா பொய்யான வாழ்க்கையவே உண்மை நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாமே பொய். இந்த துண்டு போய், இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இந்த கம்ப்யூட்டர் போய், இந்த பின்னாடி தெரியுறாரு அவர் போட்டோ போய், பேசுற நானே பெரிய பொய், எல்லாம் பொய். இதுக்கு பேர் தான் மாயின்னு வச்சிருக்காங்க. இருந்தாலும் வேற வழி இல்லை. என்ன பண்றது? குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்ட வேண்டியதா இருக்கு. எப்படி குதிரை ஓட்ட வேண்டியதா இருக்கு? இது இந்த பொய்யில இருந்தே உண்மையை பேசி இந்த பொய்யில இருந்து கடத்தி உண்மை கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. அப்ப உண்மைக்கு கூட்டிட்டு போறதுக்கு உண்டான அடிப்படை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய்யில உண்மை பேசுறது. இந்த மாயை எனும் பொய்யில் உண்மையை பேசி பொய் எனும் மாயிலிருந்து தப்பித்து உங்களை இழுத்து கொண்டு போய் உண்மையில கொண்டு போய் சேர்ப்பதற்கு பேர் தான் உபதேசம். எத்தனை பேருக்கு புரியுது? கிளியர்? சூப்பர். அப்ப என்னன்னா, எதனால பல பேர்னால ஜெயிக்க முடியல அப்படின்னா, நான் உங்களோட ரோசம் உள்ளவன் ஒரு காலகட்டத்துல. எப்படி? உங்களோட ரோசம் உள்ளவன், உங்களோட மானம் உள்ளவன், உங்களோட மரியாதை உள்ளவன், உங்களோட உயர்ந்தவன், எல்லாம் நான் இருந்தவன் தான். இன்னைக்கு நான் எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா, 1ஆம் நம்பர் வெக்கம் இல்லாதவன், 1ஆம் நம்பர் மானம் இல்லாதவன், 1ஆம் நம்பர் ரோசம் இல்லாதவன், 1ஆம் நம்பர் சூடு இல்லாதவன், 1ஆம் நம்பர் சொரணை இல்லாதவன். யாரெல்லாம் என் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் வேணான்னு தயாராகிடுறீங்களோ, உங்களுக்கு எல்லாம் ஞானம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வெக்கம், மானம், சூடு, சொரணையே இல்லாம வாழக்கூடாதா தம்பி அப்படின்னா வச்சுக்கோங்க. எப்பயாவது தேவைப்படக்கூடிய நேரத்துல வெக்கம், மானம், சூடு, சொரணைய மத்தவனை ஏமாத்துறதுன்னா அவனை ஏமாத்துறதுக்காக இல்ல. அந்த நேரத்துல நம்ம பாதுகாத்துக்கிறதுல நம்ம தலையில முழகம் அரைச்சிருவாங்கல்ல, உலகம் அவ்வளவு மோசமா இருக்குல்ல, அப்போ வெக்கமான சூடு சொரணை இருக்கிற மாதிரி நடிக்கணும். ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம ஒரு மானம் கெட்டவன். யாருக்கு தெரியணும்? யாருக்கு தெரியணும்? வாயை திறக்க மாட்டீங்க தம்பி, குத்துது தம்பி, கஷ்டமா இருக்கு தம்பி. நான் தான் சொன்னேன்ல, அது அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும், வலிக்கும், வேதனையா இருக்கும். இவ்வளவு நாள் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. எப்படி? கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. எவன் கேள்வி கேட்டாலும் அவனை திருப்பி நீ யோகியமானு. ஆனா ஆன்மீகத்தினுடைய உச்சகட்டமே என்னன்னா, யோகியம்ன்ற ஒன்னே கிடையாது. நீங்க எப்படி என்ன யோகியமானு கேட்பீங்க? ஹவு பியூட்டிஃபுல் இஸ் இட்? நல்லா இருக்குல்ல? நீங்க இவ்வளவு நாள் உண்மைன்னு நினைச்சு ஒரு வாழ்க்கையை புடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அந்த வாழ்க்கை உண்மை இல்ல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப சிவசங்கரா இருக்கட்டும், பிரியங்காவா இருக்கட்டும், பரணிதரனா இருக்கட்டும், குமரனா இருக்கட்டும், பொன் பிரசாந்தா இருக்கட்டும், சுக்கி லால் இருக்கட்டும், கலையரசி, இப்ப எதுக்காக இவங்க பேர்லாம் இவங்க எல்லாம் ஏதோ சொந்தக்காரங்க நினைச்சுக்க போறீங்க? கண்ணு முன்னாடி நீங்க தான் தெரியுறீங்க, அதனால சொல்றேன். இப்ப இவங்கள இப்ப உங்களை எல்லாம் நான் வச்சுக்கிறேன். உங்களெல்லாம் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். இப்ப உங்களுக்கு வயசு 30-35 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 30-35 வருஷமா ஒரு வாழ்க்கை ஒண்ணு வாழ்ந்துட்டு வரீங்க. இந்த 30-35 வருஷமா நீங்க வாழ்ந்த வாழ்க்கை பொய்ன்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? எனக்காக ஏத்துக்கிட்டா கூட ஒரு ஓரத்துல நோண்டும்ல, இவன் கிடக்குறான் லூசு பையன், உலகம் எவ்வளவு பெருசா இருக்கு, பில்டிங் எவ்வளவு பெருசா இருக்கு, பேங்க் இருக்கு, பேங்க்ல பணம் இருக்கு, நகை இருக்கு, டைமண்ட் ரிங் இருக்கு, என் புருஷன் நைட் ஆனா வீட்டுக்கு வருவாரு, அவர்கிட்ட நான் அன்பா பேசணும், என் குழந்தைங்க இருக்காங்க, ஸ்கூல் படிக்க வைக்கணும், அவங்கள கொண்டு போய் பாதுகாக்கணும், நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும், எல்லாம் பண்றீங்க. புரியுதா நான் சொல்றது? எல்லாம் பண்றீங்க. ஆனால் பிரச்சனை என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், கொஞ்ச நேரத்துக்கு இந்த சாட் பாக்ஸ்ல கொஞ்ச நேரம் கையை வைக்காம இருங்க தயவு செய்து. யாரும் எந்த மெசேஜ் அனுப்பாதீங்க. கடைசியா உங்களுக்கு கேள்வி பதில் செஷன்ல உங்களுக்கு கேள்வி கேட்பேன். அமைதியா இருங்க. இங்க மெசேஜ் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கு. உங்களால அன்மியூட் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷனை நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். எதனாலனா உங்களோட வாய்ஸ் கேட்குன்றதுனால. ஃபைனலா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல நானே உங்களுக்கு அன்மியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுப்பேன். அது வரைக்கும் உங்களது திருவடிகளை பிடித்து கேட்டுக்கொள்கிறேன். உங்களது பொன்னான கைகளை வைத்துக் கொண்டு அமைதியாக அமர்வோம்.
புண்ணியமா போதும். கிளியர்? சிறப்பு. அப்போ 30-35 வருஷமா ஒரு வாழ்க்கையை ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த வாழ்க்கைய பொய்ன்னு சொன்னா உங்களுக்கு ஏத்துக்க முடியல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க நினைச்சு பாருங்க. 30-35 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? என்னங்க பண்ணீங்க? 30-35 வருஷம் என்னங்க பண்ணீங்க? வேலைக்கு போன தம்பி. அப்புறம் வாயை தோறங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க. சாப்பிட்டீங்க, வேற? தூங்குனீங்க, வேற? அவார்டு எதுவும் வாங்குனீங்களா? சரி, அவார்டு கூட வாங்கிட்டீங்க கூட வச்சுப்போம். என்ன அவார்டு? ஒரு 7 ஆஸ்கர் அவார்டு வாங்கினதா வச்சுப்போமா? 7 ஆஸ்கரா? கிறுக்காவன், மென்டலாவன், ஒரு ஆஸ்கருக்கே நாக்கு தள்ளுது, 7 ஆஸ்கர்ன்றா. சரி வச்சுக்கங்க, பேச்சுக்கு தானே. ஒரு 7 ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டீங்க, அப்படி வச்சுப்போம். 7 ஆஸ்கர் அவார்டு. ஓகே, கிளியர்? ஒரு 7 ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டீங்க. என்ன பிரயோஜனம்? என்ன பண்ணீங்க? 2 ஆஸ்கர் வாங்கின ஏஆர் ரஹ்மானே மறுபடியும் உட்கார்ந்து கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. மறுபடியும் போட்டுக்கிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு. மியூசிக்கே வேற வழி இல்லையே. இந்த லூப்ல சிக்கிட்டாங்கல்ல எல்லாருமே. என்ன நடந்தது? நான் எதுவுமே தப்புன்னு சொல்ல வரலங்க, என் வார்த்தையை கவனிக்கணும். என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதை ஆராய்ச்சி பண்ணாதானே தெரியும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஆமா. அப்போ இதுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இத்தனை வருஷம் 30-35 வருஷம் ஒரு வேலையை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த 30-35 வருஷம் நம்ம எதை பண்ணாலும் என்ன பண்ணணும்னு கேட்டா, சாப்பிட்டோம் தூங்கணும், சாப்பிட்டோம் தூங்கணும், சாப்பிட்டோம் தூங்கணும், சாப்பிட்டோம் தூங்கணும். வேற என்ன பண்ணோம்? ஏதாவது வேலை பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு 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 100 கோடி ரூபாய் சொத்து உங்ககிட்ட இருக்கிற மாதிரி கூட வச்சுப்போமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எத்தனை கோடி? 100 கோடி சொத்து உங்ககிட்ட இருக்குன்னு கூட வச்சுப்போம். இந்த 100 கோடி ரூபாய் சொத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? 100 கோடி இருக்குன்னு வச்சுப்போங்க. 100 கோடி தினமும் எடுத்து செலவு பண்ணிட்டே இருக்கீங்களா? நீங்க டெய்லி 100 கோடி செலவு பண்றீங்களா? நீங்க அருணாச்சலம் படத்துல வர ரஜினிகாந்த் நீங்க படம் பாக்குறதுக்கு தான் நல்லா இருக்கு. 30 நாள்ல இந்த 30 கோடியை செலவு பண்ணா உங்களுக்கு 300 கோடி ரூபாய் வரும்ன்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு யாராவது கொடுக்க போறாங்களா? இல்ல அப்படியே அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. தினமும் உங்களிடம் இருப்பதை எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா நீங்க? இல்ல உங்ககிட்ட தான் அவ்வளவு பணம் இருக்கு, அவ்வளவு பணம் இருந்தாலே பிரயோஜனம் இல்லைன்ற என்ன? இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 100 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா 100 கோடி ரூபாய் எங்க இருக்கும்? பேங்க்ல இருக்கும். ஆமாவா இல்லையா? தூக்கி சுமந்துகிட்டா இருப்பீங்க 100 கோடி ரூபாய் பணத்தை. அப்படி இல்லாட்டினா உங்க வீட்டுல ஒரு புதக்குழிய தோண்டி அதுல பாதாளத்தை பதுக்கி வச்சிருப்பீங்க. 2 ஆப்ஷன் தானுங்க. ஒண்ணு அக்கௌண்ட்ல வச்சிருப்பீங்க, இல்லன்னா அதுல பாதாளம். இப்ப உங்க கண்ணை பார்க்கும் போது எத்தனை பேர் பதுக்கி வச்சிருக்கீங்கன்றத இப்ப கண்டுபிடிக்க போறேன் நான். எப்படி ஸ்கெட்ச் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பட் சோ சேட் டு சே, யாரோட கண்ணு என்ன சொல்லுதுன்னா யார் வீட்லயுமே அப்படி பணம் இல்லைன்னு சொல்லுது. ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த ஆன்லைன் கிளாஸும் ஃபெயிலியர் தான். சரி ஓகே, நான் மேட்டருக்குள்ள போறேன் மறுபடியும். ஒண்ணு அந்த 100 கோடி ரூபாயை பதுக்கி வச்சிருப்பீங்க, அப்படி இல்லன்னா அக்கௌண்ட்ல வச்சிருப்பீங்க. அவ்வளவுதானே? ஆமாவா இல்லையாங்க? ஏதோ ஒரு பக்கம் தலையாட்டுங்க. இப்ப இந்த 100 கோடி ரூபாய் பணத்தை அக்கௌண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா பேலன்ஸ மட்டும் காட்டும். எஸ் ஆர் நோ? அது வெறும் நம்பர் தானே. அந்த 100 கோடி ரூபாய் பணத்தை ஒருவேளை பேங்க்ல இல்லாம பதுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு ஒரு ஓரமா ஒரு பேப்பரா, கலர் பேப்பரா இருந்துட்டு போக. அவ்வளவுதானே? இதனால உங்களுக்கு என்ன பயன்? வட்டி வரும் தம்பி. சரி, வட்டி வந்துருச்சு இல்ல? வட்டி வந்தாலும் அதே டிஜிட்ல தானே காட்டுது அக்கௌண்ட் பேலன்ஸ்ல. வட்டி குட்டி போடும் தம்பி. வட்டி குட்டி போட்டாலும் அதே பேங்க் பேலன்ஸ் தானங்க காட்டுது. பேங்க் பேலன்ஸ பார்த்து 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 டெய்லியும் சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அக்கௌண்ட்ல பணம் இருக்கு. சூப்பர், இன்னைக்கு அக்கௌண்ட்ல பணம் இருக்கு. சூப்பர், நீங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கு. உங்களை நான் பணம் சம்பாதிக்க வேண்டான்னு நான் சொல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, சம்பாதிக்கணும்ன்ற மட்டுமே என்னமா வச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ யூ ஆர் நவ் இன் டேஞ்சர். எத்தனை பேருக்கு புரியுது? சம்பாதிப்பது குற்றம் அல்ல. ஆனால் எது குற்றம் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், சம்பாதித்துக் கொண்டே இருப்பேன் நான் சாகர வரைக்கும் என்பது மாபெரும் குற்றம். ஏன்னா நம்ம பிறந்தது சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல. நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? வயிற்று தேவைக்கு, உடல் தேவைக்கு, வீட்டு குடியிருக்கிறதுக்கு, போடுற ட்ரெஸ்ஸுக்கு. இவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு 100 கோடி? அதுக்காக உங்களுக்கு 100 கோடி சம்பாதிக்கவே வேணாங்க. அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா சம்பாதிங்க, வச்சுக்கோங்க.
உங்களுக்கு வேணுங்கிறவங்கிட்ட கொடுங்க, என்னமோ பண்ணுங்க, நான் அதெல்லாம் கேட்கல. என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த 100 கோடிய தினமும் உங்களால தூக்கிட்டு சுத்த முடியுமா தலையில? முடியாது. ஆனால் என்கிட்ட 100 கோடி ரூபாய் பணம் இருக்குன்ற அந்த கம்ஃபர்டபுள் ஃபீல் மட்டும் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குது. இப்ப 100 கோடி ரூபாய் இருந்தாதான் இந்த மன நிம்மதி வருமா, இல்ல 100 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு பொருள் இருக்குன்னு நான் நினைச்சாலும் எனக்கு அந்த மன நிம்மதி வருமா? நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 100 கோடி ரூபாய்க்கு மேல ஒண்ணு இருக்குப்பா, அது ஆல்ரெடி உங்களுக்குள்ளதான்ப்பா இருக்கு, அதை இறுக்கமா புடிச்சுங்கப்பா. அது இருந்தா 100 கோடியே தேவையில்லை, உங்களுக்கு அது விதிக்கப்பட்டிருந்தால் அந்த இப்ப என்கிட்ட 100 கோடி ரூபாய் பணம் இல்ல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா 100 கோடி இல்ல, 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வச்சிருக்கிறவனோட பல்லாயிரம் மடங்கு நான் சந்தோஷமா இருக்கேன். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? பொய்யெல்லாம் சொல்ல, உண்மையா தான் சொல்றேன். வேண்டும் என்று சொல்வதை விட வேண்டாம் என்று சொல்வதற்கு மிகுந்த துணிவு வேணும், ஒண்ணு. ரெண்டாவது, வேணான்னு சொல்ற போது அப்ப அதோட பெரிய பொருள் இருக்குன்னா தான் உங்களுக்கு வேணாம்னு சொல்றதுக்கு தைரியம் வரும். நீங்க எல்லாம் பணம், பொருள், ப்ராப்பர்ட்டி முக்கியம் நினைக்கிறதுனால அதை இறுக்கமா புடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. மொத்த பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்க அப்பன் காஞ்சி விஸ்வநாத சாமி என் கூட இருக்கான், அந்த இறைவனே என் கூட இருக்கிறான்றப்ப இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அப்ப மகாவிஷ்ணு எந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்தாலும் வேணான்று வரா? அப்படி கிடையாது. எனக்குண்டானது என்னை வந்து சேரும். கிளியர்? இறைவன் தடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் கொடுக்க முடியாது, இறைவன் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. இப்ப பல பேர்ல ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வரும், அந்த சேலம் ப்ராப்பர்ட்டி விலாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கே பஞ்சாயத்துன்னு ஒதுக்கி வச்சிட்டேன், இதுல நீங்க ஏன் போய் குழியில விழுகுறீங்க? நீங்க அதை தூக்கி ஒரு ஓரமா வைங்க. முதல்ல ஒரு விஷயத்த கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த கட்ஸ், அந்த தைரியத்துல இருக்கணும். நீங்க இறைவனே உங்க கூட இருக்கிறாருன்னா என்னங்க தைரியம் உங்களுக்கு? என்னுடைய கேள்வியை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திலேயே மாபெரும் விஷயம் என்பது நீங்க பாக்குற பொன், பொருள், வீடு, வாசல், வசதி, பேரு, புகழ், பொண்டாட்டி, புள்ள, கை, காலு, மூக்கு, வாய், கண்ணு எல்லாமே இறைவனின் படைப்பா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஏதோ ஒரு பக்கம் தலையாட்டுங்க. எஸ். அப்ப புத்திசாலித்தனம் என்பது இதை பிடிக்கிறதா இல்ல படைச்சவனவே பிடிக்கிறதா? இதுல பெரிய பியூட்டி என்னன்னா, என்னை எவனாவது கமான் கமான் என்னை லவ் பண்ணுங்கடா, என்னை எவனாவது லவ் பண்ணுங்கடா டெய்லியும் பாத்துக்கிட்டு இருக்கான். நீங்க தான் அவனை மதிக்கவே மாட்டீங்க. எப்ப நீங்க அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களோ, அதாவது இறைவா என்னை காப்பாத்துன்னு சொல்றதுக்கும் அப்படியே பார்த்து கண்ணுல தண்ணி ஊத்துறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? அவன் வார்த்தைகளை பார்க்கவில்லை, அவன் உணர்வைத்தான் பார்க்கிறான். உண்மையாவே அவன் மேல உங்களுக்கு அன்பு இருக்கா நீங்க சொல்லவே வேணாம், அவனுக்கு தெரிஞ்சு அவங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதுதான் மேட்ரு. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களோட மொத்த பிரச்சனைக்கு என்ன தெரியுமா காரணம்? கசகசன்லாம் இழுக்க விரும்பல. இதுக்கு ஒரு மாத்திரை போடுங்க, தலைவலிக்கு ஒரு மாத்திரை போடுங்க, வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரை போடுங்க, உங்களோட கால் வலிக்கு ஒரு மாத்திரை போடுங்க, கை வலிக்கு ஒரு மாத்திரை போடுங்கன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரேன். இறைவன் உங்க கூட இல்ல, இறைவன் உங்க கூட இருந்தாருன்னா உங்க பிரச்சனை பூரா சால்வ். இவ்வளவுதான் மேட்ரு. எத்தனை பேருக்கு புரியுது? மொத்த பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் என்று கேட்டீர்கள் என்றால், வாழ்க்கை என்றால் என்னவென்றே இன்னும் உங்களுக்கு புரியவில்லை. கிளியர்? நான் சொல்றது புரியுதா? இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியல. வாழ்க்கைனா என்னன்னு புரியணும்னா யாரோட கைடன்ஸ் ஆகுது வேணும். யாரோட கைடன்ஸ்னா ஒரு குரு அல்லது வழிகாட்டி என்ற தகுதியான நபரோட கைடன்ஸ் வேணும். ஏன்னா அவங்க தான் ஆல்ரெடி அந்த உண்மையை உணர்ந்திருப்பாங்க. அந்த ஆத்ம ஞானத்தை உணர்ந்தவங்களாலதான் உங்களுக்கு கைட் பண்ண முடியும். ஆனா அவங்க அவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? கூப்பிட்டா தானே வருவாங்க, கூப்பிடலன்னா எப்படி வருவாங்க? அப்படி ஒருவேளை கூப்பிடாமே அவங்க உங்ககிட்ட வரணும் அப்படின்னா நீங்க நல்ல ஆத்மாவா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த தகுதி, உங்களை தேடி வரக்கூடிய ஆன்மா எப்படிப்பட்ட ஆன்மாவா இருக்குன்னா, நீங்கள் உங்களை எப்போது தயார்படுத்திக் கொள்கிறீர்களோ அப்போது அந்த உருவம் அல்லது அந்த ஆன்மா அல்லது அந்த குரு அல்லது அந்த வழிகாட்டி என்பவர் உங்களை தேடி ஓடி வந்து விடுவார். எத்தனை பேருக்கு புரியுது? சரிப்பா, அது என்னப்பா என்ன தயார்படுத்திக்கிறதுன்னா என்னப்பா? அப்படி ஒரு கேள்வி வரும். வருதா? தன்னை அழித்துக் கொள்ள தயார் நிலைக்கு வந்து விடுகிறவன் இறைவனின் அனுகிரகத்தை பெற தயாராகி விட்டான் என்ற அர்த்தம். அந்த தன்னை அழிக்கிறதுனா சூசைடு கிடையாது, தன்னை அழிக்கிறதுனா கொல்றது கிடையாது.
தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை அழிப்பது என்றால் தான் என்கின்ற திமிரையும் தான் என்கின்ற அகங்காரத்தையும் எவன் ஒருவன் அழிக்க தயாராகி விடுகிறானோ, தன்னை இழக்க தயாராகி விடுகிறானோ, இறைவன் அவனிடம் வந்து சேரப்போகிறார் என்ற அர்த்தம். எத்தனை இதுக்கு புரியுது? இப்போ உங்களுக்கு எதுக்கு இந்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்றீங்க? ஏதோ ஒரு பிரச்சனை, இல்ல இறைவனை பார்க்கணும். ஏன் இறைவனை பார்க்கணும்? ஏன்னா எல்லாரும் இறைவனை பார்க்கணும்னு சொல்றாங்க, அதனால நானும் சொல்றேன் இறைவனை பார்க்கணும். ஒருவேளை இறைவனை பார்க்கறதே பெரிய தலைவலின்னு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் உபதேசம் பண்றேன், இறைவனை பார்த்தா கை கால் விளங்காம போயிருன்னு என்ன பண்ணுவீங்க? என்னடா ஒண்ணு இந்த பக்கம் இப்படி சொல்லு, இல்ல அந்த பக்கம் அப்படி சொல்லு, நீ ரெண்டும் சொல்லாம இந்த குழப்பம்னா எங்கடா போறது? குழப்பல ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன். அடுத்தவன் சொல்றதை வச்சு இது உண்மை அது உண்மைன்னு நம்பிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதானே? அறிவு சொல்லுது. இன்னொருத்தன் சொல்றதை கேட்டு ஓ இறைவன் அடைஞ்சா இது முடிஞ்சிடும் போல. உண்மையாவே சொல்றேன். இன்னைக்கு ஒரு மேட்ரு, இந்த இப்ப நீங்க ஒரு ஊர்ல ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னு வச்சுப்போம். கோயம்புத்தூர் எம்எல்ஏ உங்களுக்கு ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. கோயம்புத்தூர்ல உங்களை எவனாவது என்ன சங்கதின்னு கேட்க முடியுமா? நீங்க கேட்டுருவீங்க எல்லாத்தையும். என்ன சங்கதி நீங்க கேட்டுருவீங்க, டேய் வாடா இங்க. உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? கோயம்புத்தூர் எம்எல்ஏ, நீங்க கோயம்புத்தூர்ல வசிக்கிறீங்க. கோயம்புத்தூர் எம்எல்ஏ உங்களுடைய ஃப்ரெண்டாக இருந்தால் உங்களுடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்கும்? பாயத்தோரன்னு சொல்லுங்க, பாத்துக்கிட்டு தாங்க இருக்கேன். எப்படிங்க இருக்கும்? காலரை தூக்கி விட்டுட்டு அப்படி கேத்தா ஒரு வாக்கு நடந்தா எப்படி இருக்கும்? சரி, இப்ப எம்எல்ஏ வேணாம், மினிஸ்டர் உங்களுக்கு ஃப்ரெண்ட் எப்படி இருக்கும்? ரெண்டு காலரையும் தூக்கி விட்டுட்டு ஆஹா அப்படி நடப்பீங்க. சிஎம் நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாரு, சீஃப் மினிஸ்டர் எப்படி இருக்கும்? தலைகீழாவே நடப்பீங்க. நடப்பீங்களா மாட்டீங்களா? தலைகீழாவே நடப்பீங்க. எஸ் ஆர் நோ? பிரதமர் உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? ஏதாவது சொல்லணுமா தம்பி? அதுக்கப்புறம் இந்த பூமியை படைச்சவன் உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்கும் தம்பி? வார்த்தையே இல்ல தம்பி. அண்ட சராசரத்தையும் படைச்சவன் உங்க ஃப்ரெண்ட் இப்ப எப்படி இருக்கும்? பேச்சே கிடையாது, ஃபுல் சரண்டர். அதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ புரிஞ்சுக்கங்க இந்த விஷயத்த. ஒரு சாதாரண எம்எல்ஏ, கவுன்சிலர், மினிஸ்டர், சிஎம், பிஎம் தெரிஞ்சாவே உங்களுக்கு இவ்வளவு கெத்து வருதுன்னா, அண்ட சராசரத்தையும் படைச்சவன் உங்க ஃப்ரெண்டா இருந்தா எப்படி தெரியுமா இருக்கும்? உங்களுக்கு லிவிங் எக்ஸாம்பிள் இப்ப காட்டுறேன். என்னைய மாதிரி இருப்பீங்க, ஜாலியா இருப்பீங்க. வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, இது நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, எவன் போனாலும் சரி, எதுவுமே கவலை இல்லை. இறைவன் உங்க கூட வந்துட்டாரு அப்படின்றதுக்கு உண்டான அடையாளம் தெரியுமா? மரணத்தை கண்டு முதல்ல பயப்பட மாட்டீங்க. ஏன்னா மரணித்தால் தான் ஒளியாக மாற முடியும். ஒளியாக மாறினால் தான் இறைவனிடம் சென்று கலக்க முடியும். அந்த வேகத்துல இருப்பீங்க. அவ்வளவு ஆசையா மரணத்துக்காக வெயிட் பண்ணுவீங்க. எப்படா என்னைய கொல்ல போறீங்க? எப்படா என்ன சாவடிக்க போறீங்க? எப்படா என்ன போட்டு தள்ள போறீங்க? முடிச்சு விடுங்கடா, இங்க எனக்கு இங்க ஒரு வேலையும் கிடையாதுன்னு சொல்லி ஏங்குவீங்க. மரணத்துக்காக காத்து கிடப்பீங்க, தவிப்பீங்க. வார்த்தை புரியுதா நான் சொல்றது? மரணம் எப்போதுடா வரும்னு சொல்லி காத்து கடந்து தவிச்சு ஏங்குவீங்க. காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், அந்த இறைவன் ஒளி ரூபமாக இருக்கிறான். நான் ஒளி ரூபமாக மாற வேண்டும் என்றால், இப்ப நான் பேசுறேன்னா சவுண்டா வருது. இந்த சவுண்ட் எங்க இருந்து வருது? ஒளியில் இருந்து ஓசை பிறக்கிறது. அப்ப அந்த லைட்டோட சோர்ஸ் பவர் ஆன்மாவாக இருக்கிறது. உடலை விட்டு உயிர் வெளியேறும் போது ஆசைகளற்ற நிலை, பாவம் புண்ணியம் 2 ஜீரோல இருந்தா இறைவனை நான் சென்று சேர்ந்து விடுவேன். இதற்கு பேர் தான் மோட்சம் அல்லது முக்தின்னு. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப எப்படி இருக்கு? உங்களை யாராவது பயம்புறுத்த முடியுமா? இப்ப உங்களுக்கு வரக்கூடிய பயத்தெல்லாம் நீங்க எடுத்து நோட்டீஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய பயம் எல்லாம் எதை சொல்லும் அப்படின்னா, நீ செத்துருவ, நீ செத்துருவ, நீ செத்துருவ. நீ ஃபைனலா உங்களை அதை தான் கொண்டு வந்து நிப்பாட்டும். இப்ப நீங்க நான் சாகறதுக்கு தயாரான்னு இல்லைங்க, அந்த மரணம் உங்களை நெருங்க. அதுதான் பெரிய பியூட்டிஃபுல்லான தத்துவம். இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளவு ஒரு வேகமா ஒரு உத்வேகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மறுபடியும் நாளை மரண பயம் வரும். ஏன்னா ரத்தத்தோட ஒவ்வொரு செல்களிலும் உங்களது மரண பயம் கலந்துள்ளது. இறைவன் இருக்காரு பாத்துப்பாரு, இறைவன் இருக்காரு பாத்துப்பாரு, இறைவன் இருக்காரு பாத்துப்பாரு, இறைவன் இருக்காரு பாத்துப்பாரு, இறைவன் பாத்துப்பாரு, இறைவன் பாத்துப்பாருன்னு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் அவரை நம்பும் போது உங்களது ஒவ்வொரு செல்களும் அருளாக மாற்றப்படும், அருள் ஆசைகளினால் நிரப்பப்படும். அப்பதான் அந்த மரண பயம் உங்களை விட்டு போகும், இல்லைன்னா போகாது. எத்தனை இதுக்கு புரியுது?
நீங்க முதல்ல பைபாஸ் பண்ண வேண்டியது மரண பயத்தை தான். தயவு செஞ்சு தூக்கி குப்பையில போடுங்க. வா என்ன தொடு, நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்ன தொடுறான்னு எமனை கூப்பிடணும். யார கூப்பிடணும்? எமனை கூப்பிடணும். இப்படி கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டான் பக்கத்துல. அவன் என்னடா இவ்வளவு தைரியமா கூப்பிடுறான், இவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்து? எமனே ஒரு செகண்ட் யோசிப்பான். காரணம் என்னவென்றால் சிவம். சிவம்னா என்ன? இறைன்னு அர்த்தம். சிவம்னா நீ எதை ஹிந்துயிசம் நினைச்சுக்க போறீங்க? வேணா இப்படியே பேசுகிறேன், இறைனே வச்சுக்கிறேன் நான். இறை ஒருவனிடம் இல்லாமல் இந்த தைரியம் சாத்தியமே கிடையாது. எந்த தைரியம்? மரணம் வந்தா வரட்டும், என் மயிரே போச்சு, மரணம் என் மயிருக்கு சமானம் எவன் ஒருத்தன் நினைப்பான்னா, இறை கூட இருக்கிறவன் மட்டும்தான் அந்த தைரியத்துல பயணிப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? வரட்டும், என்ன இருந்து என்னத்தை சாதிச்சிட்டேன்? இல்ல தம்பி, நீ என்ன தம்பி என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிற? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்க அம்மா யாரு தெரியுமா, நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். அப்போ தண்ணியில நடந்து போகக்கூடிய பவர் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நெருப்போட நெருப்பா கரைஞ்சு போகக்கூடிய பவர் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அப்படின்றதுக்குள்ள காணா போய் அமெரிக்கால காட்சி கொடுக்கக்கூடிய பவர் ஏதாவது வச்சிருக்கீங்களா உங்களுக்கு? அப்படி ஏதாவது வச்சிருக்கீங்களா? அப்படி யாராவது வச்சிருக்கீங்களா? இங்க வேக வேகமா தலையாட்டுறீங்க இல்லன்னு. ஒரே நேரத்துல 8 இடத்துல காட்சி கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஏதாவது இருக்கா? இத்தனையும் வச்சிருந்தவங்களே எப்படி தெரியுமா இருந்தாங்க? இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிட்டாங்க. எப்படி இருந்துட்டு போயிட்டாங்க? இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிட்டாங்க. கொஞ்சோண்டு பணத்தை வச்சுக்கிட்டு, கொஞ்சோண்டு அழக வச்சுக்கிட்டு, கொஞ்சோண்டு பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு, கொஞ்சோண்டு கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிட்டு, என்னென்ன சேட்டை என்னென்ன திமிருத்தனம் பண்றீங்க நீங்க? உங்களை என்ன பண்றது நானு? உங்க மூச்சு உங்க கண்ட்ரோல்ல இருக்கா? உங்க பேச்சு உங்க கண்ட்ரோல்ல இருக்கா? இருக்கா? இல்ல. பேச்சு கண்ட்ரோல்ல இருந்தா எதுக்கு பக்கத்து வீட்டுல கொலா சண்டை வருது, எதிர்த்து வீட்டு கூட சண்டை வருது, மேனேஜர் கூட எதுக்கு சண்டை வருது? எதுவும் உங்க கண்ட்ரோல் இல்ல. நல்லா வாய் கிளிய மட்டும் பேசிக்கிங்க, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த எல்லாம் தெரியுன்றனாலதான் நான் செருப்படிப்பட்டேன், மிதிப்பட்டேன், அவமானப்பட்டேன். உங்களோட திமிர்த்தனம் முடிச்சு தெரிஞ்சவன் நான். என்ன லாஜிக்கல் மைண்ட் தெரியுமா? போடா போடா போய் ஓரத்துல உட்காரான்னு உட்கார வச்சுட்டாங்க. நீ எல்லாம் 10 பைசா கூட புரோஜனம்ல, போய் உட்காரு, ஓரமா உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சதுனாலதான் இதை நான் ஏத்துக்கிட்டேன். சரி, நம்ம திமிர்த்தனத்துல ஆடுறோம், நம்ம ஒண்ணுமே கிடையாது, நம்ம 5 பைசா கூட புரோஜனம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு வாழ்க்கை மாறிடுது. இதை நீங்க எப்ப உணர்றீங்களோ அப்பதான் வாழ்க்கை மாறும். உங்களுக்கு இன்னொரு பெரிய ரகசியத்தை சொல்லி தரேன், தெரிஞ்சுக்கங்க. நீங்க அழகா இருக்கீங்களா? உங்களுக்கு வச்ச மிகப்பெரிய ட்விஸ்ட் உங்க அழகுதான். நீங்க கோடீஸ்வரனா இருக்கீங்களா? உங்களுக்கு வச்ச மிகப்பெரிய ட்விஸ்ட் கோடீஸ்வரன் தான். நீங்க உலகத்திலே பெரிய இன்ஃபுளுயன்ஸ்டான சிஐஏ அமெரிக்க அதிபரவே கரெக்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கா? உங்களுக்கு வச்ச மிகப்பெரிய ட்விஸ்ட், உங்களுக்கு வச்ச மிகப்பெரிய லாக்கு நீங்க அதுல இருந்து வெளியில வர்றதுதான். எதெல்லாம் நீங்க பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இருந்து நீங்க வெளியில வரணும். இதுதான் உங்களுக்கு வச்ச மிகப்பெரிய ட்விஸ்ட். எப்படி இருக்கு டிசைன்? எப்படி இருக்கு? எதெல்லாம் உங்க பலம் நினைக்கிறீங்களோ, பணம், காசு, வீடு, பேரு, புகழ், வசதி, எதெல்லாம் நீங்க பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையில இருந்தும் நீங்க வெளியே வரணும். உங்களுக்கு வச்ச ட்விஸ்டே அதுதான். வர முடியுமா? உங்களை அதுதான் பாதுகாக்கும், உங்களை அதுதான் ஹெல்ப் பண்ணும். எப்படி வெளியில வர முடியும்? வெளியில வராம உங்களுக்கு விடிவு காலம் பிறக்காது, எழுதி வச்சுக்கோங்க. இந்த உலகம் சார்ந்து எதை நீங்க பெருசுன்னு நினைச்சீங்கனாலும் அந்த எல்லா பெருசுல இருந்து நீங்க வெளியே வரணும். அப்படி இல்லைன்னா வாழும் வாழ்க்கை முடியும் போது பெரும் கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு உங்களது உயிரை விடுவீர்கள். எப்படி வசதி? நான் சொல்லலப்பா, இறை சொல்லுது. வாய் மட்டும்தான் என்னது, வரக்கூடிய வார்த்தை எதுவுமே என்னது கிடையாது. உள்ளுணர்வாக இருந்து இறைவன் தான் உணர்த்துகிறார். இப்ப மகாவிஷ்ணு பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? போன கிளாஸ் அட்டன் பண்ணவன்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும், எங்கெங்கெல்லாம் இருந்து கண்டென்ட் வருதுன்னே. போன கிளாஸ் சம்பந்தமே இல்லாம பேசுவேன், அதுக்கு முந்தின கிளாஸ் சம்பந்தமே இல்லாம இருக்கும். 10-15% ரிப்பீட் ஆகும், மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும். 85% ஃபுல்லா நியூ கண்டென்ட். எப்படி எனக்கு வரும் 85% நியூ கண்டென்ட்? எங்க இருந்து வரும்? நான் எந்த புக்கு படிக்கிற பழக்கமும் கிடையாது. என் பெருமைக்கு சொல்ல, நல்லா புரியுங்க. பிரபஞ்சம்தான் என் வாய் மூலியமாக பேசுகிறது, தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது பேசிக் கொண்டிருப்பது மகாவிஷ்ணுவே கிடையாது, பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு. எவ்வளவு லக்கியஸ்ட் பீப்புள் தெரியுமா நீங்க? அது சூஸ் பண்ணி பேசும், அது சூஸ் பண்ணி பேசும்.
இந்த உபதேசம் கேக்குறீங்கன்னாவே பெரிய புண்ணியம். எனக்கே சில நேரத்துல எல்லாரும் நீங்க என் வீடியோ பாக்குறீங்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், நான் யார் வீடியோ தெரியுமா பாப்பேன், என் வீடியோவே மறுபடியும் போட்டு பாப்பேன் நான். அம்மா சத்தியமா அதுதான் உண்மை. வீடியோ பேசி முடிச்சுட்டு என் வீடியோ போட்டு பார்த்தாதான் எனக்கே தெரியும் நான் என்ன பேசியிருக்கேன். ஆஹா, ஓ இப்படி எல்லாம் இருக்கும் போல. ஏன்னா பிரபஞ்சம் என் வாய் மூலியமா பேசிட்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த அறிவுல ஏத்திப்போம், ஓ இப்படி எல்லாம் இருக்கும் போல, ஓ இப்படி எல்லாம் இருக்கும் போல. சில நேரத்துல 10-15 டைம் ஒரே வீடியோ போட்டு பார்ப்பேன். மென்டல்னே நினைச்சிருவான் என் கூட இருக்கிறவன், என்ன லூசி இவனே ரசிச்சுக்கிறான். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாது, என்ன ஸ்பாட்ல என்ன வரும், என்ன பேசுறேன்னு தெரியாது. சத்தியமான உண்மை, நம்பி தொலைங்க. உங்ககிட்ட பொய் சொல்லி எனக்கு ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. எப்போ ஒருத்தன் மூலியமாக பிரபஞ்சம் பேசும், மனம் மானம் எதை பத்தியும் கவலைப்படாதவனுக்கு பிரபஞ்சம் இறங்கி பேச ஆரம்பிச்சிடும். ஏன்னா மனம் இருக்கிற வரைக்கும் அறிவு பேசும். எனக்கு அறிவுன்ற ஒன்னே கிடையாதுன்றப்ப அமைதிக்கு போயிருக்கீங்க, பிரபஞ்சம் பேச ஆரம்பிச்சிடும். இதான் ரகசியம். எத்தனை பேருக்கு புரியுது? பல பேர் கேட்க, எப்படி தம்பி டெய்லி வீடியோ போறீங்க, டெய்லி 10 வீடியோ கூட என்னால போட முடியாது, சேலஞ்ச் பண்றேன் நான். ஏன்னா நான் தான் பேசலையே, பிரபஞ்சம் தானே பேசுது. பிரபஞ்சம் எப்படி பேசும்? ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எடுத்து பேசுது, வெட்ட வெளியில இருந்து எடுத்து பேசுது. வெட்ட வெளினா என்ன? இப்ப நான் பேசுறது பூரா காத்தோட காத்தா கலந்துருக்கா இல்லையா? நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஃபார்முலா எல்லாம் காத்தோட காத்தா கலந்துருக்குமா கலந்துருக்காதா? இருக்குமா இருக்காதாங்க? பிரபஞ்சத்துக்கு தெரியாதா? அதை படிக்கிறதுக்கு அதுக்கு தெரியாதா? எப்படி தெரியாம இருக்கும்? ஒருவன் முழு அர்ப்பணிப்போடு இறைவனை நம்பும் போது அவனுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல இறைவன் அவனுக்கு அருளாசிகளை வழங்கி பிரபஞ்ச ரகசியங்களை ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி காட்டுவார். தகுதி இருந்தா காட்டுவார், தகுதி இல்லைன்னா நீ சுத்திட்டே திரி, சாவு, மறுபடியும் வா, மறுபடியும் அடுத்த பிறவி எடு, மறுபடியும் அடுத்த பிறவி எடு, மறுபடியும் அடுத்த பிறவி எடுன்னு சொல்லி உங்களை போட்டு தள்ளிவிடும். புரியுதா புரியலையா? அடுத்த பிறவி இருக்குன்றதை எப்படி நம்புறது? பெரிய டாபிக் அது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல ரீஇன்கார்னேஷனை பத்தி பேசிட்டேன், போய் அதை பாத்துருங்க. இப்ப நான் அடுத்த டாபிக் உள்ள நான் போறேன், அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போறேன். ஏன்னா அப்ப நான் அதை பத்தி பேசினா மறுபடியும் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஸ்பேஸ் ரீஇன்கார்னேஷன் டைப் பண்ணுங்க, இல்லைன்னா மறுபிறவின்னு டைப் பண்ணுங்க. நிறைய வீடியோ அதை பத்தி பேசியிருக்கேன், பாத்துக்கங்க, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த உடலில் உயிர் இருக்கும் போதே நீங்கள் உண்மையை கண்டுவிட்டு எஸ்கேப் ஆயிரணும். நாளைக்கு உயிரோட கண்டிப்பா நான் இருப்பேன் தம்பின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க பாப்போம். யோசிச்சு கை தூக்கணும், படாரம் கை தூக்க கூடாது. எனக்கு 100% தெரியும் தம்பி, நான் நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன்னு யாரும் சொல்ல முடியும்? நானே சொல்ல முடியாது, நீங்க எப்படி சொல்லுவீங்க? நம்பலாம் நாளைக்கு நீ உயிரோடு இருக்கணும்ன்றத என்னோட ஆசையும். அதுக்காக நீ வீணா போங்க செத்து போங்கன்னு நான் சொல்ல வரல. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? நிரந்தரமற்றது. அடுத்த வினாடி நிரந்தரம் இல்லாதது. எத்தனையோ பேர், டைரக்டர் மகேந்திரனா இருக்கட்டும், மீனாவோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், பிரதாப் போத்தனா இருக்கட்டும், எத்தனை பேர், எவ்வளவு பெரிய ஆட்களோட உயிரெல்லாம் படார்னு போகுதா இல்லையா? எதிர்பார்த்தாங்களா? தூங்குறதுக்கு முன்னாடி நினைச்சு பார்த்தாங்களா நாளைக்கு நான் உயிரோட தான் எந்திரிக்க போறேன் அப்படின்னு அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களா? நாளைக்கு சாவ போறேன்னு தெரியுமா உங்களுக்கு? செத்து போயிருவீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சு தொலைங்க. உங்க புண்ணியமா போகுது. உங்களுக்கு உபதேசம் பண்ணி எனக்கு ஒன்னும் நடக்க போறது கிடையாது. உங்ககிட்ட நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன்னா எத்தனை 81 பேர் கிட்ட நான் ஃபீஸ் வாங்கியிருப்பேன். பாதி பேர் இதுல பேமெண்டே பண்ணல. உங்களை நான் குத்தி காட்டலாம். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. எனக்கு இந்த கண்டென்ட் போனா போதும், ஃபவுண்டேஷன் நடத்துற அளவுக்கு எனக்கு பணம் இருந்தா போதும். தயவு செஞ்சு உண்மையை புரிஞ்சுக்கங்க. இந்த உண்மையை கொண்டு போய் சேருங்க. என்ன உயிர் போயிருச்சுன்னா எவ்வளவு பாவ புண்ணியன் மட்டும்தான் கேட்பாங்க. எத்தனை கார் வச்சிருந்த, வீடு வச்சிருந்த, எத்தனை கோடி ரூபாய் பணம் வச்சிருந்த ஒருத்தனும் கேட்க மாட்டான். புரிஞ்சுக்கங்க. புண்ணியமா போகுது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? இறைவன் உங்க கூட வரல அப்படின்னா ரொம்ப பெரிய கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்படும். இப்பவே உங்களுக்கு வாழ்க்கை வாழ்றது நல்ல அழகா இருக்கீங்க, ஊர் சுத்துறீங்க, நான் பெரிய பெரிய வேலைகள்ல இருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யறது? சாப்பாட்டுல ஏதாவது எலி மருந்து தான் கலந்து கொடுக்கணும். நான் ஆல்ரெடி பல வருஷம் கடந்து வந்தாச்சா. இதுக்கப்புறம் சாக போற காலத்துல ஏதாவது பண்ணுனா எப்படி உடம்பு வளையும்? எப்படி வளையும்? 5 வளையாது, எப்படி 50 வளையும் சொல்லுங்க? வளையாது, உடஞ்சிரும். ரொம்ப கவனமா இருந்துக்குங்க.
பொழைக்கும் போதே நான் என்ன சொல்றேன், பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டொனேஷன் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, பிடிச்சா பண்ணுங்க, பிடிக்காட்டி விட்டுருங்க, அவ்வளவுதான் மேட்ரு. ரெண்டாவது என்ன சொல்றேன், மகாவிஷ்ணுக்கு தான் உங்களது ஆத்மார்த்தமான குரு, இவரை விட மிக சிறந்தவர் உலகத்திலேயே எதுவும் கிடையாது சொல்றேன் நானு. காஞ்சி விஸ்வநாத சாமிகளை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா கைகாலெல்லாம் கொப்பளம் வந்து செத்துருவீங்கன்னு ஏதாவது சொல்றேன் நான் என்ன சொல்றேன், உங்களை எஸ்கேப் ஆயிருங்க, இவ்வளவு தானே சொல்றேன். உங்களுக்கு யாரு உட்கார வச்சு இவ்வளவு நல்லது இன்னைக்கு எவன் சொல்றான், முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு நல்லது சொல்லி எனக்கு என்ன நடக்க போகுது அதை சொல்லுங்க. புண்ணியம் சேரும், புண்ணியமும் வேணான்னு உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு புண்ணியம் சேர்ந்தா என்ன, வயசுக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன? புண்ணியமே வேணாம் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு எதுக்கு புண்ணியம்? எனக்கு புண்ணியமும் வேணாம், பாவமும் வேணாம். நான் ஒன்னே ஒன்னதான் விரும்புறேன், என்ன, ஓடிருங்க தயவு செஞ்சு, தப்பிச்சு எஸ்கேப்பா எங்கேயாவது ஓடி மேல போய் எங்கேயாவது போய் உட்கார்ந்துக்க. மேலனா போய் ஏதாவது மாடி மேல போய் உட்கார்ந்துக்க. நான் சொல்றது தானமும் தவமும் செய்பவருக்கு வானவர் நாடது மேல் துறக்கும். அந்த மேல, எந்த மேல? அந்த மேல நல்லா யோசிச்சு பாருங்க. பூமின்றது மட்டும்தான் நிரந்தரம். பூமியை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க. பூமியை தவிர வேற எந்த உயிரும் எங்கேயும் வாழலங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், எவ்வளவு பெரிய அறியாமை. பூமியில மட்டும்தான் உயிர்கள் இருக்கு, வேற எங்கேயுமே உயிர்கள் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அப்ப அந்த உயிர்களை படைச்சது யாரு? எதுக்கு படைச்சிருக்கான்? சரி, படைச்சிட்டு விட்டுட்டான் அப்படின்னா சோத்துக்கு யாரு வழி காட்டுறது? எதை வேணாலும் சாப்பிடலாம்னா அரளி பூவை அரளி விதையை அரைச்சு சாப்பிட வேண்டியதானே? மானங்கட கேள்வி கேட்கிறானே, தெரியாம இந்த கிளாஸ் வந்துட்டேன் போல. நான் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன், நான் ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். நான் பதில் சொல்லுங்க எனக்கு. அரளி விதை அரைச்சு சாப்பிட வேண்டியதானே, ஏன் சாப்பிட மாட்டீங்க? விஷம் தெரியுது, ஏன் அப்ப அதை விஷமா வச்சிருக்கான்? வெடிமருந்து அள்ளி பால்ல கலக்கி இனிப்பா இருக்குன்னு குடிக்க வேண்டியதானே, குடிங்க. பாஸ்பரஸ் அழகி நல்லா நக்கிக்கங்க. யாருப்பா வேணான்றா, பண்ணிக்கங்க. யாரு படைச்சது யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் ஏன் பிரிச்சு வச்சிருக்கான்? ஒன்ன சாப்பிட்டா உடம்பு, கேரட் ஜூஸ் சாப்பிட்டா உடம்பு வளருது, கேரட் அல்வா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இதுவே அரளி விதையை சாப்பிட்டா உயிர் போகுது. நாய தடவுனா சிரிச்சுக்கிட்டே வருது, பாம்பை தடவுனா போட்டு தள்ளிடுது. இது என்ன பண்றது? ஏன் இந்த பிரிவினை? ஏன் இப்படி நடக்குது? ஒருத்தன் நல்லா வளர்ந்துகிட்டே வரான், ஒருத்தன் நாசமா போயிட்டே போறான். ஏன் இந்த ஏற்ற தாழ்வுகள்? ஏன்? என்ன ஃபார்முலா அங்க இருக்கு? ஒருத்தன் பணம் வச்சிருந்தா சந்தோஷமா இருக்கான், இன்னொருத்தன் பணம் வச்சிருந்தா நாசமா போறான். ஏன் இந்த பிரிவினை? ஏன் இந்த மாற்றம்? ஒருத்தன் எதுவுமே இல்லாம பரவசமா இருக்கான், ஒருத்தன் எதுவுமே இல்லாம சூசைட் பண்ணிக்கிறான். ஏன் இந்த மாற்றம்? அது தெரியாம தான் அந்த கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? ஒரே காரணம் தான், 84 லட்சம் யோனி பேதங்களுக்கும் இறைவன் தான் படைப்பாளி. விச் மீன்ஸ் கொரோனா வைரஸ்ல இருந்து, HIV ஹியூமன் இம்யூனோ வைரஸ்ல இருந்து, உங்களை போட்டு தள்ளக்கூடிய கேன்சர் செல்ல இருந்து படைச்சது யாரு? அவன்தான் படைச்சது. பால பாக்டீரியா, ஐ மீன் பால தயிரா மாத்திர பாக்டீரியால இருந்து, தயிரை மோரா மாத்துறதுல இருந்து, மோரை வெண்ணையா மாத்துறதுல இருந்து அந்த பாக்டீரியாவை படைச்சதும் அவன் தான். உங்களுக்கு வைரஸ் காய்ச்சலை கொடுக்கறவனும் அவன் தான். வந்த வைரஸ் காய்ச்சலை அழிக்கிறதுக்கு உண்டான இம்யூனிட்டி பவரை கொடுக்கறதும் அவன் தான். ஆக மொத்தம் எல்லாம் அவன் தான். உங்களை போட்டு தள்ளுறது அவன் தான், உங்களை படைக்கிறது அவன் தான், உங்களை காக்குறது அவன் தான். எல்லாம் யாரு? அவன் தான். அவன் எங்க இருக்கான்? காரைக்குடி பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்கானா? காரைக்குடி பக்கம் தூத்துக்குடி பக்கமும் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? உங்களுக்குள்ள எங்க இருக்கிறான்? புருவ மத்தியத்திற்குள் ஜோதியாக இருக்கிறான். இந்த ஜோதியை உடலில் உயிர் இருக்கும் போதே நீங்கள் பார்த்து விட வேண்டும். உங்களது பிரச்சனைக்கு நான் இங்க பாருங்க, நான் வந்தது ஞானத்தை கிளாஸ் எடுக்க தான் வந்திருக்கேன். என் ஆசைக்கு நான் கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு நினைச்சா கூட பிரச்சனை என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, அந்த கோடி கோடியா நான் சம்பாரிச்சு முடிச்சா புது புது கர்ம வினையை சேர்த்துட்டு அடுத்த பிறவிக்கு நான் பிறப்பேன்.
எனக்கு அது தேவையில்லை, இந்த பிறவி என்பதை நான் முடித்துக் கொள்கிறேன், எனக்கு உண்டானது மட்டும் எனக்கு வரட்டும்ன்ற தன்மைக்கு வரும்போது புது கர்ம வினைகளை சேர்க்க மாட்டீங்க. இந்த பிறவி என்பது முடிவுக்கு வந்துவிடும். எத்தனை இதுக்கு புரியுது? இதனாலதான் ஞானிகளும் சித்தர்களும் புது புது கர்ம வினைகளை தேடிக் கொள்வதில்லை. இப்ப நீங்க ஆல்ரெடி கோடீஸ்வரனா இருக்கீங்களா? சந்தோஷம். நீங்க ஆல்ரெடி பிச்சைக்காரனா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பிச்சைக்காரனாக இருப்பதற்கும் ஒரு மாபெரும் காரணம் உண்டு, நீங்கள் கோடீஸ்வரனாக இருப்பதற்கும் ஒரு மாபெரும் காரணம் உண்டு, உங்க கைகால் விளங்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு, கை நல்லா வேலை செய்யறதுக்கு ஒரு காரணம் உண்டு, முள்ளு குத்துனதுக்கு ஒரு காரணம் உண்டு, கழுத்து வலி வந்ததுக்கும் ஒரு காரணம் உண்டு, நீங்க வீணா போறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆக மொத்தம் எல்லாமே காரண காரியங்களோட தான் நடக்குது. ஒரு குண்டூசி கூட காரண காரியமின்றி இங்கு விழுவதில்லை. எத்தனை இதுக்கு புரியுது? இந்த கால்குலேஷனை தெரிஞ்சு உணர்ந்து வாழ்றவன் தான் மெய் ஞானி அல்லது ஆத்ம ஞானி, எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். இந்த காரண காரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, நம்ம எப்படி இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறது, அப்படி இந்த பிறப்பு இறப்பு எனும் மாபெரும் சுழற்சியில் நாம் சிக்கிக் கொண்டோம். புரிந்து கொள்ளுங்கள். திருவள்ளுவர் இதை என்னன்னு சொல்றாரு? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அடேங்கப்பா, இந்த பிறவி என்பது பெரும் கடல். இந்த பெரும் கடலை நீங்கள் நீந்தித்தான் கடக்க வேண்டும். இந்த பிறவி எனும் பெரும் கடலை நீந்தி கடக்கவில்லை என்றால் இந்த சம்சார பந்தத்தில் சிக்கிக்கொண்டு மீண்டும் 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 பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து தவிப்பீர்கள். எப்படி வசதி? இந்த வழியே தாங்க முடிய மாட்டேங்குது. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அடுத்த பிறவி வேணான்றீங்களோ எனக்கு தெரியல. எனக்கு ஒரு காரணத்துக்கான அடுத்த பிறவி கண்டிப்பா வேணான்ற. என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூலுக்கு போகணும். எவ்வளவு பெரிய தலைவலி பிடிச்ச வேலை தெரியுமா அது? 1ஆவதுல இருந்து 2ஆவது, 2ஆவதுல இருந்து 3ஆவது, 3ஆவதுல இருந்து 4ஆவது, அப்புறம் 5ஆவது, அப்புறம் அடேங்க அப்ப சொல்லும் போதே கிருகிருன்னு சுத்துது. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு நீங்க அடுத்த பிறவி வேணான்றீங்களா எனக்கு தெரியலப்பா. எனக்கு ஸ்கூலுக்கு போக கூடாதுன்றக்காவே எனக்கு அடுத்த பிறவி வேணான்ற. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. தலைவலி பிடிச்ச வேலை சாமி. எத்தனை வருஷம், எவ்வளவு தூரம் படிக்கிறது? படிச்சுக்கிட்டே இருக்கிறதா? படிச்சது பயன்படவே இல்லை என் வாழ்க்கையில. ஒரு நாள் கூட பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினது கிடையாது. நான் என்ன டாஷுக்கு அப்புறம் நான் படிக்கணும் போய்? எனக்கு என்ன யூஸ் இருக்கு போய்? அதுக்காக மகாவிஷ்ணு படிக்க வேணான்ட்டாரு. நேத்து ஒருத்தன் வந்துட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். இனிமேல் உங்களோட தான் வாழ போறேன் நான். டே, இவனை வச்சுக்கிட்டு அவனை நான் கன்வின்ஸ் பண்ணி வாணியபாடி அனுப்பி வைக்கிறக்குள்ள நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். சொல்றத கரெக்டா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு அவசியமானதுக்கு ஒரு டிகிரி வேணும். அந்த டிகிரியை வாங்கி வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க. பிகாஸ் இந்த உலகம் இன்னைக்கு டிகிரியை தானே கேக்குது. எங்க போனாலும் இப்ப நான் பெரிய ஆத்ம ஞானிங்க, நான் ஆத்ம யோகிங்கன்னா இமிகிரேஷன் ஆபீசரே மதிக்க மாட்டேன். டேய், என்னடா பேப்பரை காட்டுறா, என்னடா வச்சிருக்க நீ அப்படின்னு தான் கேக்குறான். என்ன பெரிய யோகி பெரிய ஞானின்னா என்ன? அப்ப நீ பிக்சர்ல எடுக்க போனோம், இங்க நான் மலேசியால உனக்கு என்ன கிணறு வெட்டுற வேலையான்னு கேக்குறாங்க. என்ன பண்றது? அப்ப அவனுக்கு என்ன தேவையோ அதை நம்ம இந்த உலகத்துல கொடுத்து தானே ஆகணும். எஸ் ஆர் நோ? அவசியமானதுக்கு ஒரு டிகிரி வாங்கிக்கங்க. அவசியமானதுக்கு மட்டும் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. அவசியம் இல்லாத தூக்கி குப்பையில போட்டுட்டு அடுத்த வேலைய பாருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? சந்தோஷம், புண்ணியமா போச்சு. அப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இறைவன் உங்க கூட வந்துட்டாரு அப்படின்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்படணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்? எல்லா லாக்கையும் போடுறவன் அவன் தான், எல்லா லாக்கையும் எடுத்து விடுறவன் அவன் தான். நமக்கு லாக்கை எடுக்க தெரியாது. ஒரு 15 இடியாப்பத்தை மொத்தமா கலந்து கொடுத்து எங்க பிரிங்க பாப்போம், ஒவ்வொரு நூலா வெளியில எடுங்கன்னு எடுத்துருவீங்களா நீங்க? இடியாப்பத்துல முதல் எது முடிவு எடுதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? நாளைக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மகாவிஷ்ணு ரொம்ப ஈஸியான மேட்டர் தான் சொல்றாருன்னு நினைக்கிறவங்களுக்கு நாளைக்கு இடியாப்பம் கடையில வாங்கியோ உங்க வீட்டுல போட்டோ இடியாப்ப சிக்கலை எடுக்க ட்ரை பண்ணுங்க. பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன்னா தெரியுது உங்களுக்கு அதை எடுக்க முடியாது. உங்க வாழ்க்கையே அப்படி குந்தாங்கூரா கிடக்குது. அந்த இடியாப்ப சிக்கலை எடுக்க முடியாது, உங்களால எடுக்க முடியாது. புரிஞ்சுக்கங்க. இறைவன் நினைச்சாதான் எடுக்க முடியும். சில அறிவாளிகள் எல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் உன் கையில் தான் உள்ளது. இங்கதான் அகங்காரமே வருது உங்களுக்கு.
என் கையில் உள்ளதுன்னா உள்ளதுதான். எது என் கையில் உள்ளது? இறைவனை சரணாகதி அடைவது மட்டும்தான் என் கையில் உள்ளது. என்னுடைய ஆப்ஷனை மாத்துறதுக்கு உண்டான ஆற்றல் இறைவன் கிட்ட மட்டும்தான் உண்டு. அப்ப நானே இறைவன்ற தன்மை எதுங்க? நானே இறைவன் என்பது உண்மைதான். அகம் பிரம்மாஸ்மி என்பது உண்மைதான். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இறைவனின் தன்மை எப்படி இருக்கும் தெரியுமா? தன்னடக்கம் அதிகமாக இருக்கும், தாராள குணம் நினைந்திருக்கும், கருணை உள்ளம் ததும்பி வலியும். இதுல எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு? நீங்க இறைவனா இருக்கிறீங்க சொல்லுங்க இப்ப என்று சொல்லுங்க. தானம் அதிகம் பண்ணுவான், தவம் அதிகம் பண்ணுவான், எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல நேசிப்பான். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயின்றை 10 விதமான துர்குணங்கள் இருக்கவே இருக்காது. பரிசுத்தமான ஆன்மாவா இருப்பான். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க இறைவனா? சொல்லுங்க இப்ப பதில் சொல்லுங்க. பேசலாமா? நம்மெல்லாம் பேசலாம், வாயை திறக்கலாமா? நம்மெல்லாம் இறைவன் நினைச்சாவே முதல்ல உங்களுக்கு அன்பு கருணை தான் ஜாஸ்தி வரணும். ஆனா இறைவன் நினைச்சா திமிருத்தனமும் அகம்பாவமும் ஆணவமும் தான் ஜாஸ்தி வருது. என்ன பண்றது? உங்களை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆணவத்துவே நம்மளால என்ன பண்றதுன்னு தெரியலையா? இதுல புதுசா நம்ம சேர்த்துட்டோம்னா என்ன பண்றது? சரி, என்னதான்டா சொல்ல வர? இப்போ ஒன்னதான் சொல்ல வர. என்ன? உங்க வாழ்க்கையில நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? தம்பி பேப்பர் பறக்குது, தம்பி தம்பி இது பறக்குது, தம்பி தம்பி என்னுடைய பேண்ட் பறக்குது, தம்பி தம்பி என் ஷால் பறக்குது, தம்பி தம்பி என் திருநூறு பறக்குது, தம்பி தம்பி டேபிள்ல இருந்த எல்லாமே பறக்குது, தம்பி டிசைனா பிரச்சனையை சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்படியே பறக்குது 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 பறக்குதுன்னு சுத்திட்டு தெரியாதீங்க. போய் ஃபேனை போய் ஆஃப் பண்ணுங்கன்ற. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? புரியுதா புரியலையா? எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இது ப்ராப்ளம், கை வலிக்குது, கால் வலிக்குது, மனவலியா இருக்குது, எனக்கு ஏமாத்திட்டான், துரோகம் பண்ணிட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், வேதனையா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. டிசைனா பிரச்சனையை சொல்றீங்க. ஆன்மீகம் பண்றவங்களுக்கு உங்க மெயின் பிசினஸே உங்களோட இத்தனை பிரச்சனை தான். ஆனா அவனுக்கு நல்லா தெரியும் இறைவன் உங்க கூட வந்துட்டாருன்னா எல்லாம் சரியாயிரும்னு அவனுக்கு தெரியும். அதை மட்டும் சொல்லி தர மாட்டாங்க. ஆல்ரெடி பேரு புகழ் அடைஞ்சவங்களோட ஹிஸ்டரியா மாத்தி வச்சுட்டாங்க. அடுத்து வர்றவனுங்க சுயநலவாதி உலகம். இதுக்கப்புறம் பேரு புகழ் அடைஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்காக நான் இப்பயே சாக சொல்றேன். நான் உங்களை அதுவும் சொல்லல. நான் உங்களை என்ன சொல்றேன்? இறைவனை இறுக்கமா புடிச்சுக்கங்கன்றேன். இறைவன்னா யாரு? ஒளி ரூபமாக இருக்கிறான். இறைவனை எப்படி இறுக்கமா பிடிக்கிறது? தானம் பண்ணணும், தவம் பண்ணணும். அவ்வளவுதான் மேட்ரு. எல்லா பிரச்சனையும் முடிய போகுதுன்னு அர்த்தம். சிம்பிள். நீ இன்னும் விடிய விடிய உட்கார்ந்து கதை கேட்டீங்கன்னா இவ்வளவுதான் மேட்ரு. வேற எதுவும் இல்ல. என் பாக்கெட்ல வேற ஏதாவது ஸ்பெஷலா இருக்குன்னு நினைச்சுக்க போறீங்க. வெறும் பாக்கெட் தான் இருக்குது. அவ்வளவுதான் மேட்ரு. என்ன பண்ணணும்? நீங்க தானம் பண்ணணும். அவ்வளவுதான். தானமும் தவமும் செய்வோருக்கு வானவர் நாடது மேல் திறக்கும். இல்லைன்னா ஒன்னும் திறக்காது. உங்களுக்கு வந்த மொத்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, அருள் என்பது உங்களிடம் இல்லை. அருள் என்பவன் தான் இறைவன் அல்லது எனர்ஜி அல்லது குரு, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த அருள் உங்ககிட்ட இருக்குன்னா ஈவில் எனர்ஜி உங்களை தாக்குமா? தாக்குமா? உங்களுக்கு புரியுற பாதையிலே வரேன். இப்ப நான் துப்பாக்கி எடுத்து உங்களை சுட்டா உயிர் போகுமா போகாதா? போகாது தம்பி. உங்க லேப்டாப் தான் உடையுன்றீங்க. நேர்ல வந்து சுடுறேன், உயிர் போகுமா போகாதா? போகாதா? ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டுங்க. இவ்வளவு இப்படி எல்லாம் ஆட்டினீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களை நேர்ல வந்து துப்பாக்கி வச்சு சுடுறேன், உயிர் போகுமா போகாதா? போகும். வெரி குட். புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டேன். இப்ப சொல்றேன், இப்ப உயிர் போகுமா? அது போல இறைவன் எனும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இல்லாதனால எல்லா பிரச்சனையும் வருது. டிசைனா பிரச்சனை வருது. இறைவன்ற புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் உங்களை துளைத்து எடுத்து செல்லாது. சிம்பிள். கிளியர்? இப்ப அந்த ஜாக்கெட்டை எப்படி தம்பி நான் கண்டுபிடிக்கிறது? அடுத்த கேள்வி அதுதான். கரெக்டா? ரொம்ப சிம்பிள். அருளை சம்பாதிக்க வேண்டும்.